முதுமை காலத்தில் தமது பிள்ளைகள் தம்மை பராமரிப்பார்கள் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்த பல பெற்றோர் இன்று அனாதரவான நிலைக்கு தள்ளப்பட்டனர். அவ்வாறான ஒரு துப்பாக்கி நிலையில் வாழ்கின்றார் சின்னத்தங்கம். இந்த அங்கலாய்ப்பின் தாக்கம் சொல்லில் அடங்காதது. மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவின் வெள்ளாவளி கிராமத்தைச் சேர்ந்த நல்லதம்பியின் குடும்பமும் யுத்தம் சிதைத்த குடும்பத்தில் ஒன்று. ஆயிரத்து 1995 ஆண்டில் நல்லதம்பியின் 22 வயதான மகனும் 2009 ஆண்டில் 36 வயதான மகனும் காணாமல் போயினர். பிள்ளைகள் காணாமல் போய் வருடங்கள் சில உருண்டோட மாரடைப்பினால் காலமானார் நல்லதம்பி. அதே நேரம் இரு பிள்ளைகளை தொலைத்த ஏக்கத்திலும் கணவனை இழந்த சோகத்திலும் படுத்த படுக்கையானார் நல்லதம்பியின் மனைவி சின்னத்தங்கம். தேங்காய் மற்றும் சிறிய எண்ணிக்கையிலான கால்நடைகளை நம்பி தமது வாழ்வாதாரத்தை நடத்துகின்றது இந்த குடும்பம். செல்லையும் பிறகு ரெண்டு முன்னாடியாக காய்ச்சோட மீட்டிங் நடந்து இப்படி கடத்து வெள்ள வந்து கடத்திட்டு எங்களுக்கு வந்து பேரம் சொன்னாங்க. நாங்கள் ஒரு கிட்ட முறைப்பாடு ஓட்டோம். முறைப்பாடு ஓட்டோம். நாங்கள் மற்ற இடத்து படிக்கணும் அறிவிக்க போனோம். மனித உரிமை கொடு ஆணையாக இருக்குது எல்லா இடத்துலையும் அறிவிக்க போய் நாங்கள் விசாரித்து பார்த்தோம். ஒரு இடம் இன்னும் கண்டு பிடிக்கல. நாங்கள் இந்த இருக்காரா இல்லையாடு எங்களுக்கு ஒரு வீடுக்குன்னு தெரியாது. எங்களை 2 பேரையும் நாங்கள் பிளந்து இருக்கிறோம். தம்பி வேலைக்கு தான் போனவர். கடைசி காலத்திலாவது தமது பிள்ளைகளை காண முடியாதா என ஏக்கத்துடன் காத்திருக்கும் ஆயிரக்கணக்கானோரில் இந்த குடும்பமும் அடங்குகின்றது. நல்லாட்சி அரசாங்கம் இவ்வாறான குடும்பங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமே.